ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் வாய்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நாம் பஞ்சபூத சிவஸ்தலங்களில் நீரை அடிப்படையாக கொண்ட ஜம்புகேஸ்வரர் கோவிலோட கதையை பார்க்கலாம். ஏற்கனவே நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஏகாம்பரநாதர் கோவிலோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலில் தான் நம்மளோட ஜம்புகேஸ்வரர் கோவில் இருக்குது. ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு ஞானஸ்தலம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த பேருக்கான காரணம் என்னென்னா, பார்வதி தேவி சிவபெருமானை வழிபடுறதுக்காக காவிரி நதியோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்புவனத்துக்கு வராங்க. அப்படி வந்த பார்வதி தேவி காவிரி நீரால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்குறாங்க. நீரால் செய்யப்பட்ட அந்த சிவலிங்கம் கரையாமல் உறுதியாக நின்றுது. இதன் மூலம் சிவபெருமான் அன்னைக்கு ஞானத்தை வழங்கியதால் தான் இந்த இடத்துக்கு ஞானஸ்தலம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. இப்போது திருவானைக்காவல் பேருக்கான காரணத்தை பார்க்கலாம். ஒரு காலத்தில் சிவபெருமானோட சிவகணங்களாக இருந்த புஷ்பதந்தன், மாலியவான் இவங்க சாபம் பெற்று யானையாகவும் சிலந்தியாகவும் பிறக்கிறாங்க. இதில் அந்த யானை தினமும் காவிரியிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபடும். அதே நேரத்தில் சிலந்தி மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் சிவலிங்கத்துக்கு மேலே விழாமல் இருக்கிறதுக்காக சிவலிங்கத்தோட மேலே தன்னோட வலையால் பந்தல் அமைக்குது. இதை பார்த்த யானை சிலந்தியோட வலையை அசுத்தம்னு நினச்சி அதை சுத்தம் பண்ணுது. அதே நேரத்தில் சிலந்தியும் யானையோட இந்த அபிஷேகத்தை விரும்பலை. அப்படியா சிலந்தி யானையோட துதிக்கையில் ஏறி அதை துன்புறுத்தவும் வலி தாங்க முடியாத யானை தன்னோட துதிக்கையை தரையில் அடித்து அந்த இடத்துலையே யானையும் சிலந்தியும் இறந்து போகுது. இவற்றின் பக்தியை கண்டு மெச்சிய சிவபெருமான் யானைக்கும் சிலந்திக்கும் முக்தி கொடுக்குறாரு. அந்த சிலந்தி அடுத்த ஜென்மத்தில் சோழ மன்னன், அதாவது கோச்செங்கனான பிறக்குது. இப்போது ஜம்புகேஸ்வரருக்கான பெயர் காரணம். ஜம்பு அப்படின்னா வெண்ணாவல் மரம் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு காலத்தில் ஜம்பு அப்படிங்கிற முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணும்போது சிவபெருமான் அவருக்கு காட்சி அளிக்கிறாரு. ஜம்பு முனிவர் ஒரு நாவல் பழத்தை சிவபெருமானுக்கு நிவேதனம் பண்ணுறாரு. சிவபெருமான் அந்த பழத்தை உண்டு அந்த விதையை துப்ப அந்த விதை முனிவரோட தலையில் விழுந்து அங்கேயே நாவல் மரமாக வளருது. அந்த மரத்தின் அடியில் இறைவன் அமர்ந்ததால் அவர் ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் இந்த கோவிலோட கருவறையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட அடியில் எப்போவுமே நீர் இருந்துகிட்டே இருக்கும்.